படிப்புல சார் மெயின் டெக்னிக் என்ன தெரியுமா? எதை நீங்க படிக்கிறீங்களோ அதை பிராக்டிஸ் பண்ணணும். அதை பிராக்டிஸ் பண்ணுங்க. கம்பியில நடக்கிற வைக்கிறோம் இல்லையா? எப்படி நடக்கிறோம்? மாடி, நீங்க அப்படியே சொல்லி மாடியில் அவன் வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிறான் நடக்கிறதுக்கு. நீங்களும் பிராக்டிஸ் பண்ணா உங்களுக்கு கம்பியில நடக்கலாம். இன்சூரன்ஸ் பண்ணிக்கொள்ளணும். விளங்குதா? சாப்பிட கொள்ளையே என்னத்தை ஊட்டுறாங்க சொல்லுவாங்க இல்லையா? நாங்க சாப்பிடக்குள்ள நல்ல ஹதீஸ்களை சொல்லணும், நல்ல கதைகளை சொல்லணும், வீரமான விஷயங்களை சொல்லணும். அப்படிதான் அனைமா அஃப்ராசர் நடந்திருக்கும். சாப்பிடக்குள்ள அம்மா இந்தா இந்தா இந்த கோணிபில்லா இந்தா அதோட அதுல இருந்து அஃப்ராசர் என்ன பேகி பாயும். ஒரு பொடியனை என்ன ப்ராப்ளம் தெரியுமா? அவன் வந்து ரொபோ மாதிரி நடக்கிறான், ரொபோ மாதிரி தான் இருக்கிறான். எப்படி ரொபோ மருந்து எடுத்தோம், அங்க காட்டினோம் இங்க காட்டினோம். 2-3 பேர் செய்தாங்கன்னு சொன்னாங்க, 2-3 பேர் ஜின்னு உள்ளுக்க பேத்தி இருந்தாங்க, 2-3 பேர் பேய்ன்னு சொன்னாங்க. பேய்க்கும் பார்த்தோம், நோய்க்கும் பார்த்தோம். இதுவரைக்கும் ஆல் ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர், சரி வர இல்லை. கொண்டு வாங்க இதெல்லாம் எங்கள்கிட்ட மருந்து இருக்குது, இதுக்கெல்லாம் எங்கள்கிட்ட மருந்து இருக்குது, நிறைய மருந்து. அதை உங்களுக்கு சொல்லி தர மாட்டேன், நீங்கள் படிக்கணும், எல்லாம் படிக்கணும். நீங்கள் டெக்னிக்கை சொல்லி தர இல்லாது. அவங்கள பார்த்தா சப்ஜெக்டை கண்டுபிடிச்சிட்டோம். பொடிய பொய்க்கு நடிக்கிறான், பொடிய பொய்க்கு நடிக்கிறான். யார் நடிக்கிறான்? உம்மாட டோர்ச்சர். எந்த நேரமும் உம்மா படின்னு ஃபுல் ப்ரெஷர் கொடுக்கறது. இப்போ உம்மாடி என் புள்ளுக்கு ஏதோ அப்போ பார்த்தோம், அடே இது நல்லா இருக்குது. இப்படி போன உம்மா நம்மளோட மேலே ஒரு என்ன செய்கிறாங்க, ஒரு கவலகம். இப்போ அடிக்கடி மாறுறான், திடீர்னு உழுவுறான், ஈக்கிறான். இதை அவன் நடிக்கிறதுக்காக செஞ்சது. சைக்காலஜியில் சொல்லுது, எதை நாங்கள் நடிக்கிறதுக்காக செய்கிறோமோ எதிர்காலத்தில் அது ஒரு ஹேபிட்டாக போய்த்துரும். ஹேபிட்னா பழக்க தோஷமாக போய்த்துது. இப்போ அவன் செய்கிறான், அவனுக்கு அது தெரியாது. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதிகமான அவங்களோட வீட்டில் நடக்குது, அதிகமாக அவங்களோட வீட்டில் அவங்களோட பொம்பளை பிள்ளை செய்கிறாங்க. இது அதிகமாக அவங்களோட வீட்டில் உம்மா வாப்பா பார்க்காம இருக்கிறீங்க, ஆம்பளை பிள்ளைய செய்கிறாங்க. வீட்டில் மேசையில் சாப்பாடு வச்சுக்கோம், காதர் நானா என்ன தெரியுமா செய்வாங்க? அந்த பொடியை போயிட்டு சாப்பாட்டை எல்லாத்தையும் எடுத்து வச்சு அப்படியே கொண்டு போயிட்டு டிவி ஆன் பண்ணி சோஃபால இருந்து சம்பளம் கொட்டி போட்டு என்ன செய்யறான்? கார்ட்டூன் பார்க்குறான், பேய் படம் பார்க்குறான், ரூம்ல இருந்து கம்ப்யூட்டர்ல கேம்ஸ் விளையாடுறான். சாப்பாடுல தான் பிளட்டோட சம்பந்தப்பட்டதா இல்லையா? சாப்பாடு எதோட? பிளட்டோட. சாப்பாடு என்னது? பிளட்டோட சம்பந்தப்பட்டது, தெரியுமா? ஸோ பிளட்டோட சாப்பாடு மிக்ஸ் பண்ணும் பொழுது அந்த பேய்ட கதையும் மிக்ஸ் ஆகுது. சீரியஸ்லி. அதனால தான் சாப்பிட போல எத்தனை துவா எப்படி இருக்கணும்.